தமிழக அரசியலில் பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக அதிமுகவும் பாமகவும் கைகோர்த்துள்ளன. இன்று சென்னையில் அதிமுக செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் நேரில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பிற்கு பிறகு இருவரும் இணைந்து செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது வரும் தேர்தலில் அதிமுக கூட்டணியில் பாமக இணைந்து போட்டியிடும் என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பை எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டார். இந்த கூட்டணி குறித்து பேசிய எடப்பாடி பழனிசாமி, அதிமுக மற்றும் பாமக இணைந்துள்ள இந்த தொகுதி உடன்பாடு ஒரு இயற்கையான கூட்டணி என்று மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். மேலும் எந்த தொகுதிகளில் யார் போட்டியிடுவது என்பது குறித்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் விரைவில் முடிவடைந்து அறிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அதிமுக பாஜக கூட்டணியில் தற்போது பாமகவும் இணைந்திருப்பது தமிழக அரசியல் களத்தில் பெரும் பலத்தை திரட்டியுள்ளது. மேலும் தொடர்ந்து பேசிய அன்புமணி, இன்று அதிமுக தலைமையிலான கூட்டணியில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பாமக இணைந்திருப்பது எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியான ஒரு தருணம் என்று குறிப்பிட்டார். எங்கள் தொண்டர்கள் எதிர்பார்த்த கூட்டணியில் நாங்கள் சேர்ந்திருக்கிறோம் என்றும், மக்கள் விரோத ஊழல் செய்கின்ற பெண்களுக்கு எதிரான, சமூக நீதிக்கு எதிரான, அரசு ஊழியர்கள், மீனவர்கள், மாணவர்கள், தொழிலாளர்கள், அத்தனை உழைக்கின்ற வர்க்கத்திற்கு எதிரான ஒரு ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது என்றும், அதை அகற்ற வேண்டும் என்ற நோக்கத்திலேயே இந்த கூட்டணியில் இணைந்திருக்கிறோம் என்றும் தெரிவித்தார். மிகப்பெரிய வெற்றியை நாங்கள் பார்க்கின்றோம் என்றும், சமீபத்தில் கூட 100 நாட்கள் நடைபயணம் மேற்கொண்ட பொழுது கிராமத்தில் இருந்து நகரம் வரை திமுக மீது மக்கள் மிகுந்த கோபத்தில், ஆத்திரத்தில் இருக்கிறார்கள் என்றும், தேர்தல் எப்போது வரும் என காத்திருக்கிறார்கள் என்றும் தெரிவித்தார். உறுதியாக எங்கள் கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.